மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இடைவிடாது பெய்து வரும் அடைமழையால் கோவை குற்றால அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. இது பற்றி நம்முடைய செய்தியாளர் மோகன் தரும் தகவல்களை கேட்கலாம். மோகன், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தற்போது நல்ல மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையில் பொழியக்கூடிய அடைமழையின் காரணமாகத்தான் இந்த காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. கோவை குற்றால அருவிக்கு கோவை மற்றும் அண்டை மாவட்டத்தை சார்ந்தவர்களும் அண்டை மாநிலத்தை சார்ந்தவர்கள் சுற்றுலாவுக்கு வரும் பொழுதும் இந்த பகுதிக்கு வந்து நீராடி செல்வது வழக்கமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் அதிக அளவிலான காற்றாற்று வெள்ளம் இருப்பதன் காரணமாக பாதுகாப்பு காரணங்கள் கருதி கோவை குற்றாலத்திற்கு வருவதற்கு தடை விதித்திருக்கின்றார்கள். வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இதுபோன்று காற்றாற்று வெள்ளத்தில் கட்டைகள் அடித்து வரும், சில நேரங்களில் கற்கள் கூட புரண்டு வரும். இந்த நிலையில் இது போன்ற நேரத்தில் அசம்பாவிதங்கள் ஏற்படும். எனவே அதனை தடுக்கும் விதமாகத்தான் வனத்துறை இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இதற்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உரிய ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த காற்றாற்று வெள்ளமானது நொய்யல் நதி கரையில் செல்கிறது. நொய்யல் நதியில் இருந்து பல்வேறு குளங்குட்டைகளுக்கு செல்கிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு குளங்களுக்கும் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் கோவிலுடைய பல குளங்களில் தண்ணீர் நிரம்பக்கூடிய காட்சிகளை இன்று நம்மால் காண முடிகிறது. இந்த வெள்ளம் சென்று நீர்நிலைகளில் நிரம்பும் பொழுது கிரவுண்ட் ரீசார்ஜ் என்று சொல்லக்கூடிய நிலத்தடி நீர்மட்டம் உயரும். இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுடைய குடிநீர் ஆதாரத்திற்கு மிகப்பெரிய பங்கை தரக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே பொதுமக்கள் மிகவும் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த மழையை ரசித்து வருகின்றார்கள். குறிப்பாக கோவை குற்றாலத்தினுடைய மெயின் அருவி மட்டுமல்லாமல் அருகாமையில் உள்ள மலைகளிலும் சிறு சிறு அருவிகள் உண்டாகி இருக்கின்றன. இதன் காரணமாக காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் எட்வின் ராகுலுடன் கோவையிலிருந்து மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.